வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலியுறுத்திய மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 14வது மாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி கிளைகளில் சமர்ப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 51 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். சென்னையில் நடைபெற்று வரும் ஏர்செல் சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டிகளின் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணையும் புரவ் ராஜா திவிஜ் சரண் இணையும் வெற்றி பெற்றுள்ளன. இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலியுறுத்தியே மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அரசின் ரூபாய் மாற்று நடவடிக்கைகள் மக்கள் நலனுக்கு எதிராக இருப்பதாக கூறிவரும் எதிர்க்கட்சிகள் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இக்கூட்டத்தில் இன்று நிறைவு உரை ஆற்றுகிறார். நேற்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். தீர்மானத்தில் மேற்குவங்க மாநில அரசின் நடவடிக்கைகளை குறை கூறியுள்ள பிஜேபி சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் குடிமக்களை பாதுகாப்பதிலிருந்து அந்த அரசு தவறிவிட்டதாக தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின்போது அவை நடவடிக்கைகளுக்கு தொடர்ச்சியாக குந்தகம் விளைவிப்பதாக காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டியுள்ளது. கேரளா மற்றும் மேற்குவங்கத்தில் பிஜேபியைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி தாக்குதலுக்குள்ளாவதாகவும் அதற்கு அந்த மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாகவும் பிஜேபி குறை கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 14வது மாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. சூரினாம் நாட்டின் துணைத் தலைவர் திரு மைக்கேல் அஸ்வின் அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களை நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க வைப்பது என்ற தலைப்பிலான இந்த மாநாட்டின் முதல் நாளான இன்று வெளிநாடுகளில் வாழும் இந்திய இளைஞர்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான இணையமைச்சர் திரு விஜய் கோயல் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஓய்வு பெற்ற திரு வி கே சிங் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும். நாளை நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று முக்கிய உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் போர்ச்சுகல் நாட்டு பிரதமர் டாக்டர் ஆண்டோனியோ போஸ்டோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார். மலேசிய அமைச்சர்கள் திரு தத்தோ சாமிவேலு டாக்டர் தத்தோ சுப்பிரமணியம் மொரீஷியஸ் நாட்டின் சுகாதார அமைச்சர் திரு பிருத்விராஜ் சிங் ரூபன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். திங்கட்கிழமையன்று நடைபெறும் இறுதி நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி சிறப்பாக செயலாற்றிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி கிளைகளில் சமர்ப்பிக்கலாம் என்று வெளியுறவு விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் மாற்றிக் கொள்ளலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறவுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டை அடுத்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் நிறுவனத்திற்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து அவர் கேட்டறிந்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டத்தில் மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு கெஜபதி ராஜு, இணையமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா, சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலர் திரு ஆர் என் சௌபே, ஏர் இந்தியா நிர்வாக இயக்குநருமான அஸ்வினி லோகானி ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு முன்கூட்டியே பட்ஜெட் தாக்கல் செய்வதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்த்து வருவது மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் நாட்டின் நலனுக்காக சமர்ப்பிக்கப்படுவதாகவும் இதில் மாநிலங்களை குறிப்பிட்டு சிறப்பிப்பதற்கு காரணம் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்து வரும் நடவடிக்கைகள் ஆளும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சத்தில் இருப்பதாக திரு வெங்கையா நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகளின் அடிப்படையில் பாதிப்புகள் சரி செய்யப்படும் என்று தமிழக சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் குறித்து நேரடி ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்குள்ள விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின்போது அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன், வறட்சி நிவாரண அலுவலர் திரு அதுல்யா மிஸ்ரா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர். தனிப்பட்ட மதுப்பழக்க அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு அரசு மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். பீகாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மதுவை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினர் இந்த சமுதாய தீமைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு நாட்டில் ஒவ்வொருவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 51 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர். எல்லை மீறியதற்காக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம், வவுனியா நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்கள் அங்கு சிறை வைக்கப்பட்டனர். இந்த வார துவக்கத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் மீனவர்களை விடுவிப்பதற்கான கடிதம் இந்திய துணை தூதரகத்திலிருந்து கிடைத்துள்ளதாக ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதி திரு சேஷுராஜா தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றார். காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த உண்மை தகவல்களை நீதிமன்றம் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சிவகங்கை மாவட்டத்தில் கீழாடி அருகே கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் நாகரிகம் குறித்த அகழ்வுகளை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், வைகை நதி படுகையில் தேனி முதல் ராமநாதபுரம் வரையிலான பகுதிகளில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னதாக தமிழர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களும் அவர்களின் குடியிருப்புகள் தொடர்பான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பணியை மீண்டும் மத்திய அரசு தொடர வேண்டும் என்றும் தமிழர்களின் சிறப்புகளை மேலும் வலிமையாக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் விளைநிலங்களில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் விவரிக்கிறார். தருமபுரி மாவட்டத்தில் 40% வனப்பகுதிகள் உள்ளது. இந்த வனப்பகுதிகளை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களை யானைகள் மற்றும் மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருகிறது. இதை தடுப்பதற்காக வனத்துறை சார்பில் பென்னாகரம் அருகே உள்ள மசக்கல் காப்புக்காட்டு பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டில் யானை தடுப்பு பள்ளங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. பல்லுயிர் பெருக்க பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் 1 கிலோமீட்டருக்கு 4.2 லட்சம் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநில செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து தண்டபாணி. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஹாலிவுட் விமான நிலையத்தில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 8 பேர் காயமடைந்தனர். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் தேர்தலை அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று உறுதி செய்தது. இதனையடுத்து அந்நாட்டின் 45வது அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்பார். பாகிஸ்தான் ராணுவத்திலிருந்து ஒய்வு பெற்ற ஜெனரல் ரஹீஸ் ஷெரீப் சவுதி அரேபியா தலைமையிலான 39 நாடுகள் கொண்ட இஸ்லாமிய ராணுவ கூட்டமைப்பிற்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிரியாவில் நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் IS தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த மஹ்மூத் அல் இஸ்லானி கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பூட்டான் அரசின் ஆஷி தோர்ஜி வோங்மா வாரணாசியில் உள்ள புத்த புனித தலத்திற்கு வருகை தந்தார். தில்லி மெட்ரோ ரயிலில் பயணி ஒருவரிடமிருந்து 40,000 ரொக்கத்தையும் விலை உயர்ந்த செல்போனையும் திருடிய நபரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்தனர். காஷ்மீர் மாநிலத்திலிருந்து 2 மாணவர்கள் உலக புகழ்பெற்ற ஸ்பானிஷ் கால்பந்தாட்ட அணியில் இடம்பெற்றுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் 15 நீதிபதிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட சட்ட விழிப்புணர்வு முகாம் நேற்று நடைபெற்றது. சென்னையிலிருந்து நேற்றிரவு மணி 10:10க்கு புறப்பட வேண்டிய சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 10:30 மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். சென்னையில் நடைபெற்று வரும் ஏர்செல் சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டிகளின் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஜீவன் நெடுஞ்செழியன் இணை அமெரிக்க ஆஸ்திரிய இணையான ஜேம்ஸ் செரடானி மற்றும் பிலிப் ஆஸ்வோல்ட்டை 6-2, 3-6, 12-10 என்ற கணக்கில் தோற்கடித்தது. நேற்று நடைபெற்ற மற்றொரு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பரவ் ராஜா, திவிஜ் சரண் இணை அர்ஜென்டினாவின் குலர்மோ துரான், ஆண்ட்ராஸ் மால்டனி இணையை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தது. ஒற்றையர் காலிறுதி ஆட்டத்தில் ரஷ்யாவின் டேனில் மெத்மெதேவ் ஸ்லோவாக்கியாவின் ஜோசப் குவாலிக்கை 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரான்சின் பெனாய்ட் பேர் இங்கிலாந்தில் அல்ஜஸ் பெடி இணை 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். இஸ்ரேல் நாட்டின் டுடிசேலா ஸ்பெயினின் ஆல்பர்ட் ரமோஸை 7-5, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ராபர்ட்டோ மட்டிஸ்டா அகுட் ரஷ்யாவின் மிக்கேவ் யூஸ்னியை 2-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலியுறுத்திய மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 14வது மாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி கிளைகளில் சமர்ப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 51 மீனவர்கள் நேற்று விடுவிக்கப்பட்டனர்.
சென்னையில் நடைபெற்று வரும் ஏர்செல் சென்னை ஒபன் டென்னிஸ் போட்டிகளின் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணையும் புரவ் ராஜா திவிஜ் சரண் இணையும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்பை வலியுறுத்திய மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான 14வது மாநாடு பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது.